Example 7.24. A toy is in the shape of cylinder surmounted by a hemisphere. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்கான், அது மேல வந்து ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Surmounted by a hemisphere. The height of the toy is 25 cm. Find the total surface area of the toy if its common diameter is 12 cm. சரிங்களா? ஹைட் கொடுத்துருக்காங்க, அந்த டாயோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அதோட டயாமீட்டர் காமன் டயாமீட்டர் பாருங்க, இங்க டயக்ராம் பாருங்களேன். ஒரு டாய் சிலிண்டர் போட்டாச்சு, அதுக்கு மேல ஒரு ஹெமிஸ்பியர் சரிங்களா போட்டோம். சரிங்களா? இதோட அந்த டாயோட டோட்டல் ஹைட் நல்லா புரிஞ்சுங்க. அந்த டாயோட டோட்டல் ஹைட் வந்து 25 சென்டிமீட்டர். சரிங்களா? அதோட பேஸ் டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்டருக்கு எப்படி டயாமீட்டர் 12 அதே தான் ஹெமிஸ்பியருக்கு வரும். ஏன்னா அதே அளவு தான், அதில் அதை கூட தானே ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதனால அது தனித்தனியான கொடுக்க மாட்டாங்க. இப்போ சிலிண்டரு ஹெமிஸ்பியர் ரெண்டும் வந்து ஒன்னா வந்து மெர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து சிலிண்டருக்கு தனியாக ஹெமிஸ்பியருக்கு தனியான ரேடியஸ் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டுத்துக்குமே காமனாக தான் இருக்கும். சரிங்களா? ஒன்று. அடுத்தது இங்கே பாருங்க, அவ்வளோ இதான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அவங்க கொடுத்ததுக்கு அந்த டாயோட டோட்டல் ஹைட் வந்து 25மா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிலிண்டரோட ஹைட் மட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, முதல்ல ரேடியஸ் எவ்வளோன்னு பாருங்க. அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து 12 கொடுத்துறோம், அப்போ ரேடியஸ் வந்து 6ஆ. அப்போ கண்டிப்பாக இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட் வந்து 6 வரும். கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ இதான் ஹெமிஸ்பியர்னு வச்சுங்களேன். இப்போ இதோட ரேடியஸ் வந்து 6 அப்படின்னா அதோட ஹைட்டும் அதே 6 தான் வரும். அது ஹைட்டுன்னு கிடையாது அதுக்கு, பட் அதுவும் அந்த ரேடியஸ் தான். அதனால இது 6 அப்படின்னா ஹெமிஸ்பியர் போர்ஷன் வந்து 6னா, அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 25ல 6 லெஸ் பண்ண 19 தான் வந்து சிலிண்டரோட போர்ஷன் ஹைட்டு. சரிங்களா? ஏன்னா இது ரெண்டும் தனித்தனியே தெரிஞ்சாதான் அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணப்படும். சரி, இப்போ நம்மள கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று என்ன பண்ண விட, நம்ம ஹெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா இங்கே கம்பைன்டு சாலிட்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நிறைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெமிஸ்பியர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஹெமிஸ்பியர் இருக்குன்னா இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொன்னால் மேலே டாப்பு கீழே பாட்டம் எல்லாம் சேர்த்து தான். ஆனால் இங்கே பாட்டமுக்கு ஏரியாவே இருக்காது, ஏன்னா அது சிலிண்டரோட ஜாயிண்ட் ஆயிருந்தனால. அப்போ அங்கே பேஸ் ஏரியாவே வராதுக்கு. அப்போ இங்கே டோட்டல்னு கேட்டால் கூட நீங்கள் அந்த டாப் மட்டும் தான் கண்டுபிடிக்கும், அதாவது கர்வடு மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி சிலிண்டருக்கு வந்து கீழே டாப்பும் பாட்டமும் எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஏன்னா டாய்ஸ் அப்படின்னும் போது. அதனால இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா சிஎஸ்ஏ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், டிஎஸ்ஏ கிடையாது. ஆனால் கொஸ்டின்ல வந்து டோட்டல் தான் கேட்பாங்க. சரிங்களா? அவங்க ஜென்ரலாக நார்மலாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்பாங்க. சரிங்களா? சரி பாருங்க, let R and H be the radius and height of the cylinder respectively. ஸோ இந்த மாதிரி சம் வரும்போது என்ன பண்ணோம்னா, நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும் போர்ஷன்ஸ். அதாவது சிலிண்டர் ஹெட்டிங் போட்டு சிலிண்டருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கணும், ஹெமிஸ்பியர்னு போட்டு அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கணும். சரி பாருங்க, ரேடியஸ் வந்து 6, ஏன்னா டயாமீட்டர் 12 கொடுத்தாங்க. அதே மாதிரி ஹைட் ஆஃப் த டாய் வந்து 25. அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் போர்ஷன் வந்து 25 - 6 வந்து 19. சரிங்களா? இப்போ டைரக்டா சம் போயிடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் ஈக்குவல் டு CS ஆஃப் சிலிண்டர் பிளஸ் CS ஆஃப் ஹெமிஸ்பியர் பிளஸ் பேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இங்க பாருங்க, இப்போ என்னென்ன பண்றாங்க பாருங்க. சிலிண்டரோட சிஎஸ்ஏ நல்லா புரிஞ்சு, சிலிண்டரோட சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த டாயோட பாட்டம் மட்டும், ஏன்னா டாப் வந்து வராது நமக்கு, ஏன்னா அது வந்து ஹெமிஸ்பியரோட ஜாயிண்ட் ஆயிருக்கிறதுனால. ஸோ டாப் வராது, பாட்டம் மட்டும், பாட்டத்தோட ஏரியா மட்டும், ஏரியா ஆஃப் த பேஸ் சிலிண்டர். அவ்வளோதான். 3 போர்ஷன் வாங்க ஆக்சுவலா. பாருங்க, சிஎஸ் ஆஃப் சிலிண்டருக்கு வந்து 2πRH, சிஎஸ் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு 2πr², பேஸ் ஏரியா வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கனால πr². சரி, இதுல எதெல்லாம் காமனா எடுக்கலாம் பாருங்க. பையார் காமனா எடுத்துடலாம். பையார் காமனா எடுத்துட்டா இங்க 2h இருக்கும், பிளஸ் இங்க பையார் எடுத்துட்டா 2r காமனா இருக்கும். இங்க ஒரு பையார் எடுத்துட்டோம்னா ஒரு r, அப்போ 2r 3rன்னு ஆயிடும். சரிங்களா? இந்த இடத்துல பையார் எடுத்துட்டோம்னா 2r பிளஸ் rன்னு வருமாங்க. பையார் எடுத்துட்டோம்னா அப்போ 2r பிளஸ் r 3rன்னு போட்டுருவாங்க. வேற. சரி, இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க, எல்லாமே தெரியும் நமக்கு, எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பைக்கு 22/7, ஆருக்கு 6, இந்த 2h பிளஸ் 3r, 2hனா h வந்து 19, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 38. அதே மாதிரி 3r, r வந்து 6, அப்போ 18 ஆட் பண்ணி 56 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 7க்கும் 56 வந்து பாருங்க 8. அவ்வளோதான். இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 22 × 8 6r, 22 × 48. இல்லைங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6, பேலன்ஸ் 1 10, 1056 ஆன்சர். இதுதான் வந்து அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த டாயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 1056 cm². ஸோ இந்த கம்பைன்ட் சாலிட்ஸ்ன்றது அதான், ஒரு சாலிட்ல 2-3 ஷேப்ஸ் வந்து கம்பைன்ட் ஆயிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கணும். வேல்யூமுக்கும் இதே கான்செப்ட் தான். அடுத்த எக்ஸாம்பிள்
Example 7.25. A jewel box 7.3 is in the shape of a cuboid, dimension 30 cm into 15 cm into 10 cm, surmounted by a half part of a cylinder is shown in the figure. Find the volume of the box. இப்போ இந்த பாக்ஸோட வேல்யூம் கேக்குறாங்க. சரி, ஆக்சுவலா இந்த பாக்ஸ் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பாக்ஸ் வந்து பாட்டம் வந்து கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. சரிங்களா? கியூபாய்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க போர்ஷன்ல இல்ல. ஆனா ஏற்கனவே லோயர் கிளாஸ் எல்லாம் படிச்சு தான் கியூபாய்டு. சரிங்களா? கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. அதான் கொடுத்துருங்க பாரு. 30 into 15 into 10 இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? டைமென்ஷன் லென்த் பிரெத் ஹைட்னு அர்த்தம். லென்த் பிரெத் ஹைட். அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டரை பாதி ஆஃப் ஆஃப் த சிலிண்டர் இருக்கு. அது மேல என்ன இருக்கு அப்படின்னா ஆஃப் பார்ட் ஆஃப் த சிலிண்டர். ஒரு சிலிண்டர் இருக்கும் இல்லையா? சிலிண்டர் ஷேப் இருக்கும் இல்லையா? அதை பாதியா கட் பண்ண வரும். அதுதான் மேல வந்து நமக்கு இருக்கு. அந்த ஷேப்ல தான் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா வேல்யூம் தான் கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். என்னன்னா ரெண்டுத்தோட வேல்யூம் ஆட் பண்ண முதல்ல கியூபாய்டோட வேல்யூம் பிளஸ் ஆஃப் ஆஃப் த சிலிண்டரோட வேல்யூம் அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. சரி, முதல்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. let LBH1 be the length breadth height of the cuboid. cuboid உடைய height length வந்து என்னன்னு பாருங்க. பார்த்தாலே தெரியும் 30, breadth வந்து 15, height வந்து 10. அதான் H1 எடுத்துறாங்க. அதே மாதிரி சிலிண்டருக்கு போர்ஷன் இருக்கு இல்லையா? சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 6 ஆகும். அதோட ஹைட் வந்து H2 எடுத்துறாங்க. ஏன்னா ரெண்டுத்துலயுமே H வருது. சரிங்களா? கியூபாய்ட்லயும் H வருது, இதுலயும் H வருது. அதனால டிஃபரன்ஸுக்காக என்ன பண்ணாங்க H1 H2 அப்படின்னு எடுத்துறாங்க. ரேடியஸ்ன்றது சிலிண்டர்ல மட்டும் தான் வரும். அதனால அதுக்கு மட்டும் 6ன்னு எடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, இதுல இந்த டயக்ராம்லயே பாருங்களேன். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த கியூபாய்டோட பிரெத் பாருங்களேன். பிரெத் வந்து 15 சென்டிமீட்டரா? அதுதானே ஆக்சுவலா சிலிண்டரோட டயாமீட்டர் அதானே வரும். சிலிண்டரோட டயாமீட்டர் அதானே இல்லைங்களா? இப்போ இங்க 15 லென்த் இருக்குன்னா அதே தான் இங்க டயாமீட்டர் 15. அப்ப ரேடியஸ் என்னும்போது 15/2ன்னு வந்துடும் 1. அடுத்தது பாருங்க, இந்த சிலிண்டரோட ஹைட் அப்படின்னும் போது அந்த கியூபாய்டோட லென்த் 30 சென்டிமீட்டர். அப்ப அதுதான் எதோட ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிண்டரோட ஹைட்டும் அதே தான். சரிங்களா? அவ்வளவுதாம்மா. இது ரெண்டுத்தையும் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ அதோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் த கியூபாய்டு. கியூபாய்டு வந்து ஃபுல் வேல்யூம் பிளஸ் ஆஃப் இன்ட்டு வேல்யூம் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டர்ல பாதி, ஏன்னா பாதி சிலிண்டர் ஷேப் தான் இருக்காங்க. சரி, முதல்ல வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன ஃபார்முலானா LBH. கியூபாய்டுக்கான ஃபார்முலா வேல்யூம் கண்டுபிடினா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்ப இங்க LBH1 பிளஸ் ஆஃப் இன்ட்டு சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து பையா ஸ்கொயர் H இல்லையா? இங்க ஹைட் வந்து H2ன்றதுனால H2 அவ்வளவு. இப்ப சப்ஸ்டிட் பண்ண பார்க்கலாம். லென்த் வந்து பாத்தீங்கன்னா 30, பிரெத் வந்து 15 இன்ட்டு 10 முடிஞ்சிருச்சு. பிளஸ் ஆஃப் இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ரேடியஸ் இப்பதான் சொன்னேன் 15/2ன்னு சொன்னேன். அப்ப 15/2 இன்ட்டு 15/2. அதே மாதிரி ஹைட், சிலிண்டரோட ஹைட் என்னன்னா அந்த பாக்ஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 30, அதே தான் ஹைட்டும் 30. அவ்வளவுதான். இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாமா? சரிங்களா? அப்போ இந்த 30 இன்ட்டு 15 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணா 4500. இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த சிலிண்டர் போர்ஷன் இருக்குல்ல அதோட ஏரியா வந்து சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணி இந்த 2க்கு 22 கேன்சல் பண்ண 11 வரும். இந்த 30க்கும் 15 இது கேன்சல் பண்ண 15. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 7 2 14 டிவைட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 2651.79. அதையும் 4500 ஆட் பண்ணினா 7151.79. ஸோ இதுதான் வேல்யூம் ஆஃப் த பாக்ஸ். நமக்கு மென்சுரேஷன்ல இருக்கிற மெயின் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான், சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான் மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வரும். ஃபார்முலால கூட ரொம்ப ரேர் தான் மிஸ்டேக்ஸ். ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சிலிண்டர், ஸ்பியர் இதெல்லாம் ஈஸியா எழுதுவீங்க. இந்த ஹாலோ ஸ்பியர், ஹாலோ சிலிண்டர், பிரஸ்டம் ஆஃப் கோன் இந்த 3 ஷேப் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா இந்த 3 ஃபார்முலா தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். மீதி இருக்கிற ஃபார்முலா ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ நமக்கு மெயின் ப்ராப்ளமே எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல தான் நிறைய. அதுவும் குறிப்பா இந்த நம்ம இந்த பை வர்றதுனால இந்த 22/7 அது வந்து நிறைய கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. கேன்சல் ஆகும்போது நமக்கு டெசிமல்ல வரும். ஸோ அப்போ அங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 7.26. Harul has to make arrangements for a accommodation for 150 persons for his family function. அதாவது அருள் அப்படின்றவர் ஒரு தங்கறதுக்கான இடத்த வந்து ரெடி பண்றாரு. 150 பர்சன் வந்து தங்குற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்றாரு. For this purpose he plans to build a tent which is the shape of cylinder surmounted by a cone. ஒரு டென்ட் வந்து ரெடி பண்றாரு. கீழே வந்து சிலிண்டர் ஷேப் இருக்கும், மேல வந்து ஒரு கோன் ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒரு டென்ட். ஈச் பர்சன் ஆக்குபை 4 ஸ்கொயர் மீட்டர். ஒரு பர்சனுக்கு 4 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்க மாதிரி அவர் ரெடி பண்றாரு. ஆஃப் த ஸ்பேஸ் கிரவுண்ட் அண்ட் 40 cubic meter ஆஃப் ஏர் பிரீத். அதே மாதிரி அவங்க ஏர் பிரீத் பண்றதுக்கு 40 cubic meter, அதாவது 40 மீட்டர் கியூப் அளவுக்கு தேவை. ஒரு ஆள் பிரீத் பண்ணணும், இவ்வளோ ஏர் தேவைன்ற மாதிரி அதுக்கான இடம் வர மாதிரி ரெடி பண்றாரு. வாட் ஷுட் பி த ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட் ஆஃப் த டென்ட்.
if the height of the cylindrical part 8 meter. சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோட ஹைட் கொடுத்துறாங்க 8 மீட்டர்னு, சரிங்களா? கோனிக்கல் பார்ட்டோட ஹைட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கோனிக்கல் பார்ட்டோட ஹைட் வந்து 6ன்னு வருது. இங்க டயக்ராம்ல போட்டிருக்காங்க. ஆக்சுவலா டயக்ராம்ல வந்து கண்டுபிடிச்சதை வச்சு போட்டிருக்காங்க, சரிங்களா? கொஸ்டின்ல கொடுக்கல. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்களேன். H1 H2 be the height of the cylinder and cone respectively. சிலிண்டரோட கோன் வந்து சிலிண்டரோட ஹைட் வந்து H1 ஆகும், அதுக்கு கோனோட ஹைட்டை வந்து H2 எடுத்துக்கிறாங்க. ஏரியா ஆஃப் த 1%, 1%க்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா நமக்கு தேவைப்படுது. ஒரு பர்சனுக்கு இடம் உட்காரத்துக்கான இடம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 4 ஸ்கொயர் மீட்டர் தேவைப்படுது. அப்போ 150%க்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 150 × 4, அப்போ 600 ஸ்கொயர் மீட்டர் இடம் தேவைப்படும். 150 பேர் உட்காரணும் அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் மீட்டர் தேவைப்படும். அப்போ அது வந்து என்னன்னா நம்ம உட்காரதுன்னா அப்போ பேஸ் மட்டும்னு அர்த்தம். அதான் மீனிங். அதோட மீனிங் என்னன்னா அந்த டென்ட்டோட அந்த பேஸ் உட்காரதுக்கு சிட் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 600 ஸ்கொயர் மீட்டர் தேவைப்படும். அப்போ அதுதான் ஆக்சுவலா பேஸ்ன்றது சர்க்கிள் ஷேப்ல தானே இருக்கு. அப்போ πr² = 600, πr² = 600. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி இப்போ இது ஏரியா பத்தி பார்த்தாச்சு. இப்போ வேல்யூம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா வேல்யூம் ஆஃப் ஏர் ரெக்வயர்ட் ஃபார் 1%, 1%க்கான வேல்யூம் எவ்வளவு அப்படின்னா 40 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 150 மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு வரும்? 6000 மீட்டர் கியூப் அளவுக்கு ஏர் நமக்கு தேவைப்படும், சரிங்களா? ஏர் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 6000 மீட்டர் கியூப். ஏன்னா இங்க ஏர்ன்றது என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்க சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி கீழே தரையை ரெடி பண்ணி விடுவாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஹைட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூம் பேஸ் பண்ணி தான், வேல்யூம் கண்டுபிடிச்சு எவ்வளவு வேல்யூம் தேவைப்படும் அப்படின்றத பேஸ் பண்ணி அதுதான் அதுக்கோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றது. சரி, இப்போ பாருங்க. இப்போ 150% வேல்யூம் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். 150% வேல்யூம் இது 6000 மீட்டர் கியூப். இப்போ இதுல ஆக்சுவலா 2 ஷேப் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோன் இருக்கு, சிலிண்டர் இருக்கு. இப்போ அதுக்கான வேல்யூம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட வேல்யூம் ஃபார்முலா வந்து πr² H1, πr² H, ஹைட் வந்து H1 பிளஸ் கோனுக்கு வந்து 1/3 πr² H2, சரிங்களா? ரைட். இதுல எதெல்லாம் தெரியுமா அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கம்மா. இதுல πr² வேல்யூ வந்து 600 தெரியும். அதான் ரெண்டுத்துலயுமே பாருங்க πr² காமனா எடுத்துறாங்க. எடுத்துட்டு H1 + 1/3 H2 எழுதிட்டாங்க. இந்த πr² மேல 600 சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி H1 வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டரோட ஹைட் வந்து 8 மீட்டர்னு தெரியும் நமக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிடுறாங்க. கோனோட ஹைட் தான் தெரியாது, அதனால H2 அப்படியே வச்சுறாங்க. முதல்ல இந்த 600 அந்த சைடு கொண்டு போனா ரொம்ப சிம்பிள். இந்த 2 0 கேன்சல் ஆச்சுன்னா ஆக்சுவலா 10 வரும். 6600 டிவைட் பண்ணா வரும் 10 வரும். அப்புறம் என்ன பண்ணா இந்த 8 அப்படியே ரைட் சைடு கொண்டு போனா -8, 10ல 8 போச்சுன்னா 2. அப்போ 1/3 H2 = 2. நமக்கு H2 தான் வேணும். அப்போ இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6. அப்போ ஹைட் ஆஃப் த கோன் வந்து பாத்தீங்கன்னா 6 மீட்டர். சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாருங்க இந்த சம்ல, சரிங்களா? அவ்வளவுதான்.